வணக்கம் வந்தனம் மக்களே. பன்வன் சாய்ஸ் அகாடமி ஆச்சார். நம்ம இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ தான் பார்க்க போறோம். அப்படி என்ன ஒரு முக்கியமான வீடியோ அப்படின்னா, நான் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ரிவீல் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யாருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, பேங்கிங் ப்ரிப்பரேஷனுக்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏற்கனவே நீங்க வந்து ப்ரிப்பரேஷன் இருக்கீங்கன்னா, நீங்களும் தாராளமாக இந்த வீடியோ யூஸ் பண்ணிக்க, நான் கோச்சிக்க மாட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்கிங் எக்ஸாம் பேட்டர்ன் அதை தான் பார்க்க போறோம். இப்போ ஒரு எக்ஸாம் நீங்க படிக்கிறீங்க, ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா ரெண்டு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஒன்று அந்த எக்ஸாமுடைய சிலபஸ், ரெண்டாவது அந்த எக்ஸாமுடைய பேட்டர்ன். இது தெரியாம தயவு செஞ்சு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஆர்ஆர்பியோட எக்ஸாம் பேட்டர்ன். இதே மாதிரி நம்ம ஐபிபிஎஸ்க்கு ஒரு வீடியோல பார்ப்போம், எஸ்பிஐக்கு தனியாக ஒரு வீடியோல பார்த்துக்கலாம். ஓகே? ஸோ ஆர்ஆர்பியில பாருங்க, ஆர்ஆர்பியோட ஃபுல் ஃபார்ம் ரீஜனல் ரூரல் பேங்க். இதுல வந்து ரெண்டு போஸ்டிங்ஸ், ரெண்டு லெவல் ஆஃப் போஸ்டிங்ஸ் இருக்கும். ஒன்று வந்து கிளரிக்கல் பேசிஸ்ல இருக்கக்கூடிய ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரொபேஷனரி ஆஃபீஸரை 3 விதமாக கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒன்று ஆஃபீஸர் ஸ்கேல் 1 அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவல், ஆஃபீஸர் ஸ்கேல் 2 மேனேஜர் லெவல், ஆஃபீஸர் ஸ்கேல் 3 சீனியர் மேனேஜர் லெவல். இதில் வந்து ஸ்கேல் 2 அண்ட் ஸ்கேல் 3க்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும். நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகும்போது அதை ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபேஸஸ் ஆஃப் எக்ஸாம் தெரிஞ்சுப்போம். கிளரிக்கல் லெவல் எழுதும்போது ரிட்டன் எக்ஸாமில் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், போஸ்டிங். இதுவே நீங்கள் ப்ரொபேஷன் ஆஃபீஸர் எழுதுனீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமில் அதே ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் தான். எக்ஸ்ட்ராவாக நீங்கள் இன்டர்வியூ ஒன்று அட்டன் பண்ணுவோம். அதுக்கடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், கடைசியாக போஸ்டிங். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபேஸஸ் ஆஃப் எக்ஸாம். அடுத்தது மினிமம் ஏஜ் குவாலிஃபிகேஷன் தெரியணும். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் நான் எழுதுறேன் அப்படின்னா 18 வயசாவது குறைஞ்சது இருக்கணும். அதுவே வந்து ஆஃபீஸர் ஸ்கேல் எந்த லெவல் எழுதுறீங்க அப்படின்னாலும் குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 21 வயசாவது இருக்கணும். இதுதான் வந்து மினிமம் ஏஜ் குவாலிஃபிகேஷன். அடிஷனல் பாயிண்ட் என்ன அப்படின்னா மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். எந்த பேங்க் எக்ஸாம் எழுதுனாலும் மினிமமாக நீங்கள் யூஜி டிகிரியாவது முடிச்சிடணும். ஓகேங்களா? இப்போ நமக்கு தேவை முக்கியமான பேட்டர்ன் வந்துருவோமா? எக்ஸாம் பேட்டர்ன் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரிலிம்ஸ் தனியாக பார்ப்போம், மெயின்ஸ் தனியாக பார்த்துருவோம். ப்ரிலிம்ஸில் பார்த்தீங்கன்னா ஜெனரல் இங்கிலீஷ்ன்ற ஒரு செக்ஷனே இருக்காது. அப்போ ரீசனிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 40 கொஸ்டின்ஸ் 40 மார்க்ஸ் 25 நிமிஷம். ஆப்டிடியூட் வந்து 40 கொஸ்டின்ஸ் 40 மார்க்ஸ் 20 நிமிஷம் இருக்க போது. ஸோ டோட்டலாக 80 கொஸ்டின்ஸ் 80 மார்க்ஸ் 45 நிமிஷம் இருக்கும். 2024க்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு செக்ஷனுக்கும் நம்ம தான் டைமை ஸ்பிளிட் பண்ணி பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அப்போ 2024 பேட்டர்ன் கொஞ்சம் அப்டேட் பண்ணிட்டாங்க, செக்ஷனல் டைமிங் தான் மாற்றிட்டாங்க. இது தெரியாதவங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே? இப்போ மெயின்ஸ் பாருங்க, 5 செக்ஷன்ஸ் இருக்கும். ரீசனிங் வந்து 40 கொஸ்டின்ஸ் 50 மார்க்ஸ் 30 நிமிஷம். ஜெனரல் அவேர்னஸ்ங்கிறது ஒன்றும் இல்லை, கரண்ட் அஃபேர்ஸ். 40 கொஸ்டின்ஸ் 40 மார்க்ஸ் 15 நிமிஷம் தான் டைமு. ஆப்டிடியூட் வந்து 40 கொஸ்டின்ஸ் 50 மார்க்ஸ் 30 நிமிஷம். இங்கிலீஷ் வந்து 40 கொஸ்டின்ஸ் 40 மார்க்ஸ் 30 நிமிஷம். கம்ப்யூட்டர் அவேர்னஸ் வந்து 40 கொஸ்டின்ஸ் மார்க்ஸ் பாதியாக குறைஞ்சிடும், 20 மார்க்ஸ் 15 நிமிஷம். ஸோ 200 கொஸ்டின்ஸ் 200 மார்க்ஸுக்கு 2 மணி நேரம் 120 நிமிஷம் எக்ஸாம். ஓகேங்களா? பிஓக்கு இதே பேட்டர்ன் தான், கிளரிக்கலுக்கும் இதே பேட்டர்ன் தான். ஓகே? இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எந்த பேங்கிங் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னாலும் ஒரு கொஸ்டினுக்கு 0.25 அப்படிங்கிறது நெகட்டிவ் மார்க். ஓகே? அதனால ரொம்ப கவனமாக இருங்க, ப்ராக்டிஸ் பண்ணதுலேருந்தே கவனமாக இருங்க. ஓகே? இதே மாதிரி நம்ம ஐபிபிஎஸ்க்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம், எஸ்பிஐக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஓகே? இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.